ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கேவலமாக பேசுனதோட இல்லாமல் நீ ஒரு ஒழுக்கம் கட்டுவிடி, இதில் உன் அண்ணனுக்கு கமிஷன் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னது நம்முடைய மல்லி அந்த ராஜேஸ்வரி அடிக்க கை வாங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வெளியிலிருந்து வீட்டுக்கு வராருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வெளியில் நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வியை கேட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்னக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி நல்லவ மாதிரி கேள்வி மட்டும் கேட்குறான். அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லைந்தாங்க சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு போக போக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி அவமானப்படுத்தி பேசுனாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் இவன் என்ன பண்ணா உனக்கு தெரியுமா, நைட்டு 11:30 மணிக்கு வீட்டை விட்டு போயிருக்கா, எங்கே போனான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க, நான் என்ன சொன்னேன்னா அதை அப்படியே உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா என்ன எது பேசுகிறா இவன் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டா நம்ம சொன்னோன்னா நம்ம தம்பி முன்னாடி தப்பானவளாயிருமே அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறாங்க. அதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி என்ன சொல்கிறான்னா, இப்போ யார்கிட்டையும் சொல்லாதான் அடுத்த ராத்திரியில் வீட்டை விட்டு போயிருக்கா, ஆனால் எங்கே போகலான்னு சொல்லவே மாட்டாடா விஜய், அதனால தான் நான் நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவது. பார்த்தீங்கன்னா எங்கே இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் போலங்க, என்னுடைய அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் என் அண்ணனை அடுத்த ராத்திரியில் பார்க்க போனேன். எதுக்கு உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுவும் போய் வீட்டுக்கு திரும்பி பார்த்தா கதவு சாத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கிறதுக்கு நம்முடைய விஜயோட மனசு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க மாட்டேங்குது. எது சரி தப்புன்றது யோசிக்கிற அறிவே விஜய்க்கு இல்லைந்தாங்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு ஒழுக்கங்கிட்டவிடா, இவங்களெல்லாம் நீ நம்பாதரா அப்படின்ற அண்ணனெல்லாம் பார்க்க போயிருக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த விஜய் பார்த்திங்கன்னா வாயை மூடிக்கிட்டு என் அக்கா சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய மல்லியை கேள்வி கேட்குற பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வர் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இங்கே அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் இவங்க தேவையில்லாத என் மேலே ஒழுக்கங்கிட்டன்ற பழியை தூக்கி போடுறாங்க. நீங்கள் வேணா என் அண்ணனுக்கு கால் பண்ணி பாருங்கள், நான் எங்கே போயிருந்தேன்ட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா உன் அண்ணனுக்கு நான் எதுக்கு கால் பண்ணோம், எனக்கு அது தேவையில்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த வீட்டில் என்ன முடியும்னாலும் என் அக்கா சொக்கா அந்த பிஞ்சு செருப்பு ராஜேஸ்வரி தான் எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பொத்திக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கான தீர்வு என்ன, யார் பக்கம் நியாயம் இருக்கிறத தெரிஞ்சு அதுவும் கட்டின பொண்டாட்டி பக்கமே நியாயம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்காத என் அக்கா சொல்கிறதா வேத வாக்கான்னு சொல்லிட்டு போகிற பாருங்க. எவ்வளோலாம் என்னத்துக்கு இருக்கான்னு தாங்க தெரியல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி இவரே இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்ட ஆளாக ஆரம்பிச்சிடுறாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாத்தியா மல்லி, இந்த வீட்டில் உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே இல்லை, இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் எல்லாமேன்ற மாதிரி என் தம்பி சொல்லிட்டு போயிட்டான், ஏதோ போனால் போட்டோம் இந்த வாட்டி வீட்டுக்குள்ளே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி மட்டும் பழைய மல்லியாக திரும்பி மட்டும் மறுபடியும் வரணுங்க. வந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டி நம்ம மல்லி யாருன்றதை நிரூபிக்க முடியுங்க. அதை வரை இவங்க இப்படி தாங்க ஆடுவாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை ஆண்டு கொடுத்து. Thanks for watching, guys.